அதே போல் அங்கே பதிவு பண்ணுறதா எழுதியிருக்கிறீங்க. அது அது வந்து செக்குலர், அதாவது அரசோடு தொடர்புடைய ஒரு பதிவு பண்ணுறது. பதிவு எதுக்கு தேவைன்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு பணம் வருது, 4 பேர் கேள்வி கேட்பாங்க, இல்லை நான் பதிவு பண்ணி நாங்கள் அக்கௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படி சொல்லலாம் தேவைப்பட்டாங்க. அதுக்கான தேவை நான் நீங்கள் யோசித்தது வேணாம் சொல்ல நான், அதுக்கான தேவை இது வந்து ஒரு பக்தி இயக்கமாக இருந்தால் எதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு தேவையான்றதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா என்ஜிஓ அது பதிவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதற்குரிய சட்டத்திட்டங்கள்லாம் வேறு. அதை யோசித்துக்குங்க. அது தேவைப்பட்ட நீங்கள் வந்து இது ஒரு அதாவது இதற்காக இதை வச்சு நாங்கள் சில சேவைலாம் செய்ய போகிறோம்னா செய்யலாம், அது வந்து தப்பு கிடையாது. அது தனி இதில் அது அப்படி வச்சாதான் இந்த பாயிண்ட் அடிப்பட்டு இதனுடைய பிரான்ச்சாக வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட. ஆனால் உங்களுடைய எண்ணம்லாம் சில டைமில் அதில் போயிடும். அதை யோசித்து பாருங்கள். அது ஒரு என்னுடைய ஆலோசனை. பட் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அப்போ இதற்கான ஒருங்கிணைப்பு நீங்கள் இது வரைக்கும் செய்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இத்தனை ஊர்களை சந்திச்சு, இத்தனை மறைவட்ட குருக்களை சந்திச்சிருக்கிறீங்க, இத்தனை பேரை குரூப்பில் சேர்த்துருக்கிறீங்க. இவர்கள் எல்லாமே அவர்கள் இடங்களில் வந்து இந்த பக்தி முயற்சியை பரப்புவாங்க. அந்த பக்தி முயற்சியை பரப்புவதற்கான செயல் திட்டங்கள்ன்றதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த பக்தி முயற்சியை பரப்புவதற்கு அவருக்காக வேண்டிக்குது, அவர்கிட்ட வேண்டிக்குது. இதான் பாயிண்ட். இதை செய்யறதுக்கு உதாரணமாக ஏற்கனவே செய்துட்டு இருக்காங்க சொன்னீங்க. ஒவ்வொரு மாதம் திருப்பதி வைப்பது, மாலை ஜபம் சொல்லுவது, அப்புறம் அவங்கவுங்க வேலை போது வேண்டிக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ எதுக்கு சொல்ல வராங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன சொன்னால், இது வந்து இப்போ இயக்கமாக மாறணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? உங்கள்கிட்ட மக்கள் இயக்கமாக மாறினா மக்கள்கிட்ட இருந்து அந்த பல பகுதிகளில் வந்து இவர் மேலே பக்தி வச்சுருக்கிறாங்க, இவருக்காக வேண்டிக்கிறாங்க, இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அது வந்து அப்படியே தொடர்பு. உதாரணம் தேவசகாயம் இருந்தார் இல்லைங்களா? தேவசகாயம் எப்படி வச்சுனாக்கா, அவரை பற்றிய நாடகம் போட்டுனே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அந்த அடித்து அவரை வந்து அங்கேருந்து இழுத்து வந்து அது வந்து நாடகமாக போட்டு மக்கள் மத்தியில் வந்து இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தார். இப்போ நம்ம இதில் எந்த ஆள் எப்படி இருக்குது, நம்ம படிக்கும்போது அங்கே வச்சுருந்தோம். அந்த ஊரில் படிக்கும்போது அந்த கல்ற ஜபம் அது இது சார் சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தா டஃபின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திண்டி விடாது. அது வந்து அங்கே படித்தவங்க, அதில் பயனடைஞ்சவங்க தொடர்ந்து அவங்களுடைய பகுதியிலும் ஊர்லேயும் இந்த இது தொடர்ந்து போகுதா, அப்போ அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சி என்னன்னு நீங்கள் திட்டம் போட்டுக்கலாம். அதுதான் அந்த திட்டம் போடுறதுக்கு சில பேர் வந்து எங்களே கூப்பிட்டு அந்த அவங்களே இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. சில பேர் எங்களுக்கு உத்தரவு வரல, நீங்கள் வரக்கூடாது போகலன்றாங்க. அப்போ அது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? இப்போ இது வந்து நேரடியாக ஆலயத்தோட தொடர்புறது கிடையாது. ஆமாம், பங்கோட தொடர்புடைய இது கிடையாது. நீங்கள் ஒரு ஜப குழு வச்சுருக்கிறீங்க. அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா அப்போ ஜபம் சொல்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றா சரி அதெல்லாம் ஒரு தடையாக தான் நினச்சிக்கணும், தவிர அதை இதுவாக நினச்சிக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் தாண்டி தான் போகிறோம். அதுவும் இவர் தான் சொன்னார். பிஷப் வந்து சாமியார் யாரும் என்கிட்ட வரக்கூடாது, மக்கள்கிட்ட ஒரு அப்புறம் மக்கள்கிட்ட போய் யார் சொல்கிறது, நாங்கள் தான் போய் சொல்லுவோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த விக்காரேட் மீட்டிங் வழியாக சாமியார் சொன்னால் அவங்க போய் சொல்லுவாங்க நினச்சி நாங்கள் போனோம். ஒரு 10 இடத்துல போய் வந்துட்டோம். 11வது இடம் நான் போய் மாட்டின இடம். அங்கே ஒரு சாமியார் இருந்து அவரே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த ஆண்டவர் எங்கள் 3 பேரும் கூட்டு கராபம் கத்திவிட்டு 10வது இவங்களை எக்ஸ்ட்ரா பேரை கத்திவிட்டு இப்போ நாங்கள் என்ன சேர்த்து முடிக்கிறோம். திரும்பி அவங்க கிட்ட போக முடியாது பொழுது. நாங்கள் இப்போ இந்த இயக்கத்தின் வழியாக தான் நாங்கள் அது கூட எப்படி நாங்கள் மக்கள்கிட்ட போகிறது, சாமியார் வழியாக தான் பல கனவுத்தோடு நான் நடத்தணும். பங்கு சாமியார் நடத்தினார், இவரெல்லாம் வந்தார், நடத்தணும், மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது போல் அவங்க வழியாக போனால் தான் தெரியும் மக்களுக்கு. இப்போ நாங்கள் போய் பைக் வச்சுலாம் கத்த முடியும், நாங்கள் போய் கோயிலில் அப்புறம் எப்படி தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது? இது அப்போ அதை என்ன சொல்ல வராங்கன்னா, சாமியார் சொல்லி சாமியார் பப்ளிக் கூட வரப்போகிறது கிடையாது. இயல்பாகவே வரணும்னு சொல்ல வராங்க. அதான் சொல்ல வராங்க, இயல்பாகவே வரணும், அதுக்கு தான் சொல்ல வராங்க. அப்போ அது இயல்பாக வர்றதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இயல்பாக மக்கள்கிட்ட உதாரணமாக நீங்கள் சொன்னது வந்து இதற்காக ஒரு ஆன்மகுரு நியமித்து கொண்டு போகலாம் தான் உங்களுடைய ஐடியாவாக மறைவட்ட கூட்டத்து வழியாக வந்துச்சு. அங்கே சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இன்னும் நான் அந்த மீட்டிங்கில் இல்லை. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து இயல்பாகவே மக்கள்கிட்ட வரட்டும், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போட வேண்டிய ஃபோர்ஸாக வரத்தினுடைய செய்கனை எப்படி கொடுக்குறது மக்கள்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட குருக்கிட்ட நாமளே கூட போகலாம். அப்போ போய் அது எப்படி அந்த மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும், எங்கே சேரணும்? இன்னும் வரலன்னு அர்த்தம்.
நம்ம அந்த அளவுக்கு இன்னும் அப்பதான் ஆமா அது ஆரம்பிச்சோம். உண்மை அது உண்மை இது புனிதராக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான இப்ப வீரமாமுனிவர் வந்து 300 300 வருஷம் வருஷம் ஆச்சு. அவர் எவ்வளவு செய்தாரு, ஆமாம் 300 வருஷம் ஆச்சு. அதான் நம்ம அது காலத்து இன்னைக்கே ஒன்றும் அறுவடை பண்ணுறது பற்றி இல்லை அது நம்ம காலத்து முடியும் அவசியம் இல்லை. இன்னும் ஒரு வருஷம் பார்க்குறேன். ஆமா ஏன்னா இப்போதான் இதனுடைய இது ஆமா ஒரு வருஷம் ஆமா நீங்களே எங்களை கூப்பிட்டு பேசுவீங்க இல்லை பிஷப் ஆமா அது போல அதான் சார் சொல்றது பேசுவார். ரைட்டு. கண்டிப்பாக பேசுவார். ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் அவரே எங்களை கூப்பிட்டு கேட்பாரு. அப்போ சரி நாங்கள் இதை பதிவு பண்ணாத இப்படி வச்சுக்கோமா அதான் பாட சொல்றது பார்த்தா அது அதாவது இல்லை பதிவு பண்ண இருங்க இதை பதிவு பண்ணாத இப்படியே வச்சுக்கலாமா ரெண்டு விதமா அதே மாதிரி சார் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, கேட்டகிஸ்ட் வித் டீச்சர் நாங்கள் பாருங்க. அதுதான் சார், அதுதான் சரி இப்போ இந்த இதை வந்து அதுதான் பதிவு ஒரு மனிதனை பண்ணுறதா வந்து வேணாமா முழுமையாக்குறது. அது சொல்லுங்கப்பா. சார் இதுக்கு பதில் சொல்லுங்க பதிவு பண்ணலாமா வேணாமா இதை வந்து ஒரு அங்கீகாரம்னா பதிவாக இருக்கணுன்ற முறையில் பண்ணணுமா, அதாவது அப்படியே இப்படியே இருக்கணுமா பொதுவாகவே? இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு அதாவது அது வந்து வெளிப்படுத்த முடியாது. இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ளேயே போயின்னு இருக்கோம். ஆமாம் இதை வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அங்கீகாரம் எதுக்கு அப்படின்னா புனிதர் அதாவது ஒருத்தர் வந்து இறந்திருந்து அவருடைய செயல்பாடின் மூலமாக ஒரு புனிதர் நிலைக்கு வரணுன்ற ஒரு காரணத்தை அடிப்படையில் உருவாக்குறோம். இந்த உருவாக்குறத வந்து பதிவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய செயல்பாடு இருக்கு பார்த்தியா, இது எது அப்படின்னு சொன்னோம்னா புனிதத்தை நோக்கி செயல்படுகின்ற செயலாக மட்டும்தான் இருக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அந்த செயலே கிடையாது. அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு நம்ம போய் எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ அதை ஆடிட்டரோட செக் பண்ணிங்க. அதான் நாம் என்ன கொடுக்குறோம் அதை ரீச் பண்ணுறான். நான் கேட்டேன் நான் ஆடிட்டை வச்சு, அவன் வந்து நம்மளுக்கு விதி கொடுக்க மாட்டானா. நீங்கள் விதி உருவாக்கி இதில் இருக்கணுங்க. அந்த விதி இதில் இருக்கணும். போது இந்த பதிவை தவிர்த்து என்ன வேற எதுவும் செயல்படுத்தணும். அதாவது ஒரு இன்னும் அப்ஜெக்டிவ்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, நோக்கங்கள். அந்த நோக்கங்களை போட்டு விட்டா போதும். இது ரெண்டு விதமான பதிவு இருக்குது. ஒன்று வந்து என்ஜிஓ பதிவு, இன்னொன்று ரிலீஜியஸாக பதிவு பண்ணலாம். இன்னொன்று என்ன இருக்குன்னா ரிலீஜியஸ் கூட தேவையில்லை, காமனாக கூட காமன் ஃபெய்த்ன்றது. ஆமாம் அப்புறம் செய்யலாம். அன்பை விதைத்தல் அதுபோல் சொல்லலாம். அன்பு அமைதி அதுபோல் போட்டுக்கலாம் நீங்கள். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து பயஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. பயஸ் அசோசியேஷன்னாக்கா அது வந்து மறை மாவட்டத்தால் அங்கீகரிக்கப்படணும். அப்படி பயஸ் அசோசியேஷனும் அது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பயஸ் அசோசியேஷனுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் ப்ரேயர் குரூப். நீங்கள் வந்து அதை இயக்கம் செயல்பாடுலாம் போட்டிங்கனாக்கா இதனுடைய நோக்கம் அடிபட்டு போகும். நமக்கு ஸ்டேஜ் இருக்குது எப்பயுமே. முதல் ஸ்டேஜ் வந்து ப்ரேயர் குரூப், செகண்ட் ஸ்டேஜ் பயஸ் அசோசியேஷன். பயஸ் அசோசியேஷன் வந்து மறை மாவட்டம் 1000 அங்கீகரிக்கணும். அது கேட்கலாம். நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம், பயர் அசோசியேஷனாக பதிவு பண்ணியிருக்கிறோம். அது எங்கே பண்ணணும் பயர் அசோசியேஷன்? நீங்கள் இதுலேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா, அதே பயர் அசோசியேஷனை கூட பதிவு பண்ணிக்கலாம். அதை பதிவு பண்ணிவிட்டு அதை இப்போ சொல்ல தேவையில்ல. 1000 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயர் அசோசியேஷனாக இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் வந்து டஃபி பற்றிலாம் சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு அங்கீகாரம் அது பயர் அசோசியேஷன், அது அங்கீகாரம் ஆகிடும். அது வந்து டஃபியோட பயர் அசோசியேஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் இது வந்து பின்னாடி எப்படி பண்ணாலும் போனால் இந்த பயர் அசோசியேஷனுடைய நோக்கம் வந்து அவருடைய புண்ணிய வாழ்வை வந்து கொண்டு போகிறது. ஆமாம், அதான் புண்ணிய வாழ்வை ப்ரொமோட் பண்ணுறது அதுதான் அது போல கொண்டு. பயஸ் அசோசியேஷன் தமிழ்னா பக்த சபை. பக்த சபையா? அதான் நாங்களாம் அப்படிதான். ஆமாம் போயிட்டோம் சார். கல்லறையா இங்கே என்ன இருக்குது? கல்லறை தான் போகுது. போயிட்டோம் சார். இதான் சார், இதை வச்சு செய்யுங்க. போயிட்டு வந்துடுறோம். இது வந்து இன்னைக்கு நாளைக்கே முடிவு பண்ண தேவை. ஆமாம், இன்னும் 4 பேரை கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ பிஷப்பும் வர சொல்லிக்கிறாரு சின்னப்பாண்டவர். அதான் இதெல்லாம் நீங்கள் இந்த முதல்ல இதை உருவாக்குன்ட்டார். ஆமாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கே போனீங்களோ அங்கே அந்த பங்கு பாதத்துலேருந்து இது போல் ப்ரேயர் நடந்தது, மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் வாங்கிக்கோங்க. இனி போகிற இடத்துல